நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாலாறு, பொருந்தலாறு, குதிரையாறு அணையின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அணையின் கொள்ளளவானது 65 அடி கொண்ட பாலாறு, பொருந்தலாறு அணை தற்பொழுது நிரம்பிய நிலையில் இன்று முதல் தடாகுளம் மற்றும் பழைய ஆயக்காட்டு பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு 1464 மில்லியன் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் பழனி வட்டத்தில் புதச்சு மற்றும் பாலசமுத்திரம் கிராமத்தில் 844 ஏக்கர் பாசன நிலங்களும், பெரியம்மாம்பட்டி, தாமரைக்குளம், களையமுத்தூர், மானூர், கோரிக்கடவு மற்றும் கீரனூர் ஆகிய கிராமங்களில் 6168 ஏக்கர் பாசன நிலங்களும், மொத்தம் 7012 ஏக்கர் பாசனங்கள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. மேலும் குதிரையாறு அணை 80 அடியை எட்டிய நிலையில் 2863 ஏக்கர் விவசாய பாசனங்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரே நாளில் பாலாறு, குதிரையாறு அணை என 2 அணைகளும் திறக்கப்பட்டதில் 10,000 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பழனிசார் ஆட்சியர் கிசான்குமார், ஐஎஸ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் கலந்து கொண்டு பாலாறு, பொருத்தலாறு மற்றும் குதிரையாறு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.